ஓகே, ஸோ வாய்ஸ்லாம் கிளியராக இருக்குன்னு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் மிஸ் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட் உள்ள கொஸ்டின் அது என்னென்னா சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தது என்ன கரெக்டாக வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 90% கரெக்ட். லாஸ்ட் ஒரே ஒரு மிஸ்டேக்கால நமக்கு சம் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஸோ அந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஷார்ட்கட் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன மிஸ்டேக்கால் தான் மட்டும் போய்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு ஓவராக சோடா எவ்வளோ இருக்குன்னு சொன்னால அப்போ அதை எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ எவ்வளோ பார்ட் இருக்குது, பிஏயும் சியும் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 3:5:2. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6:11:8. அப்போ 10ல் 2 பங்கும் 25ல் 8 பார்ட்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 11ல் 4, 40ல் 11 பங்காக மாறுது. ஸோ கிராஸாக மைனஸ் பண்ணுவோம். 8/25 minus 11/40. ஆமாம், 11/10. ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே இன்டி 8 64/200 மைனஸ் இங்கே நமக்கு 5 55. இங்கே 5 வரும், 4 வரும், 9/200 3/40. ஸோ சிம்பிளிஃபை பண்ண கீழே 5 வரும். 3 அப்போது 3:5 தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதை, பிஏயும் சிஐயும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசியோட ஆட் பண்ண வேல்யூ தான். ஓகேங்களா, அவங்க வந்து டிஃப்ரெண்ட்னு சொன்னது ஃபர்ஸ்ட் உள்ள 2 குவான்டிட்டிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள 2 குவான்டிட்டி தான். இந்த ரேஷியோக்கான டிஃப்ரெண்ட் கிடையாது. என்ன ஆட் பண்ணாங்களோ அதுக்கான டிஃப்ரெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்ததோ அதுக்கான தான். அப்போ 3ன்றது என்னது, பியோட 1/7 பார்ட். 3ன்றது என்னன்னா பியோட 1/7 பார்ட். அப்போ டோட்டல் பார்ட்னா இன்ட்டு 7, 21 பார்ட் பி இருந்திருக்கு. அப்போ சி எவ்வளோ பார்ட் இருந்திருக்கு, 20%. 1/5 பார்ட் தான் 5. அப்போ ஹோல் பார்ட்னா ஓவரால் பார்ட் எவ்வளோ இருந்திருக்கும், 25 பார்ட். அப்போ 25 அப்படின்னு வரும். 5 அப்படின்னு வரும். இப்போ உள்ள இந்த 2க்கும் டிஃப்ரெண்ட் தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண வேல்யூவோட ரேஷியோ. அதாவது பியோட 1/7 பார்ட்டும் சியோட 1/5 பார்ட்டோட வேல்யூ தான் இது. நமக்கு கொடுத்த டிஃப்ரெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பார்ட் பிக்கும் சிக்கும் ஃபர்ஸ்ட் என்ன குவான்டிட்டி இருந்தோ அதுக்கான டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கான இதுதான் அது. நான் அதை தான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ 21:25னா 4 யூனிட் டிஃப்ரெண்ட். 4 யூனிட்டோட வேல்யூ 10. ஓகேங்களா, அப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தானே எவ்வளோன்னு கேட்காங்க. அப்போ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் மிக்ஸ் ஆயிருக்கும். பில இருந்து 1/7 பார்ட், சில இருந்து 1/5 பார்ட். ஓகேங்களா, நீங்க இதை கூட எடுத்தா கூட ஓகே தான். எனக்கு இதுலன்னா கூட என்ன வரும், 250 லிட்டர் 250 லிட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல 210, ரெண்டாவதுல 250 லிட்டர் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா நான் அவ்வளோத்தையுமே எடுக்கமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த 250 லிட்டர்ல 1/7 பார்ட் தான் எடுக்க போறேன். அப்போ அதுல வாட்டர் எவ்வளவு இருக்கு, 10ல் 5 பங்கு. அதே மாதிரிதான் 250 லிட்டர்ல 20% தான் எடுக்க போறேன். அதுல எவ்வளோ வாட்டர் இருக்கு, 11/25ல 10. ஸோ 25 கேன்சல் ஆயிரும். 5 டிவைட் பண்ணா 2, 22 லிட்டர். 0 கேன்சல் ஆயிரும். 7 டிவைட் பண்ணா 15 லிட்டர். அப்போ 2 ப்ளஸ் பண்ணா 37 தான் ஆன்சர். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ரேஷியோன்னா அந்த ரிமூவ் பண்ணத ரேஷியோ, அதாவது 1/7 பார்ட் 1/5 பார்ட், டோட்டல் பார்ட் கிடையாது. ஸோ டோட்டல் பார்ட்டுக்கு கண்டு பண்ணிட்டு சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னால தான் நேற்று மிஸ்டேக்காக வந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்ரிக்கு கரெக்டாக யூஸ் பண்ணாலே ஓரளவு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்குள்ள இது போயிடலாம். 2வது டேயோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் இது ரொம்பவே ஈஸி. மிக்சர் அலிகேஷன் ஃபார்மேட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டேரெக்டாகவே என்னது எவ்வளோ வெஜ் பப்ஸு, பர்கர், பீஸா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா ஓவரால் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, வெஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் பீஸா எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லி அதுவும் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க 60 அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி டோட்டல் ரெவன்யூ கொடுத்துட்டாங்க 1500ன்னு சொல்லி. ஓகேங்களா, 1500 சொல்லி ஒவ்வொரு இதுக்குமா வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏபிசின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் இது சால்வ் பண்ணுறது. என்னன்னா எனக்கு இண்டிவிஜுவலா வெஜ்ஜு தனியாக விற்றா எவ்வளவு, நான்வெஜ் தனியாக விற்றா எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரெண்டும் சேர்த்து எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது
கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏல உள்ளதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏல உள்ள பீஸா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏல எவ்வளோ பீஸா வித்துருக்காங்க, வெஜ் நான்வெஜ் ரெண்டும் சேர்த்து அது ஒரு பீஸா வித்துருக்காங்க. அதனால கிடைச்ச எனக்கு டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு, 1500. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ என்னது, டிவைட் பண்ணா தெரியும், 25 ரூபாய். டிவைட் பண்ணா தெரியும் 25 ரூபாய் ஆவரேஜா கிடைச்சிருக்கு. அப்போ அதை தான் நம்ம பண்ண போறோம் மிக்சர் அலோகேஷன்ல. அதாவது ஏல வெஜ்ஜோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அதாவது வெஜ் பீஸா வந்து எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். அது நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். அது ரெண்டையும் வித்தா ஆவரேஜா எனக்கு 25 ரூபாய் கிடைக்கும். ரெண்டையும் வித்தா ஆவரேஜா 25 ரூபாய் கிடைக்கும். அப்போ அதை கிராஸா மைனஸ் பண்ணா அது குவான்டிட்டி ரேஷியோ கிடைக்கும். கரெக்டா? அதை கிராஸா மைனஸ் பண்ணா குவான்டிட்டி ரேஷியோ கிடைக்கும். அப்போ 15:5 அப்படின்ற ரேஷியோ தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளிஃபை பண்ணா 3:1. ஓகேங்களா? 60 யூனிட்ங்கிறது 3:1 அப்படின்ற மாதிரி தான் ஸ்பிட் ஆயிருக்கும். அப்போ 60ங்கிறது இங்க என்ன வரும், இங்க வந்து 45 வரும், இங்க எனக்கு 15 வரும். ஓகேங்களா? 4ஆல டிவைட் பண்ணா 1 யூனிட் தெரியும், இன்ட்டு 15. 45:15. அப்போ வெஜ் வந்து 45, நான்வெஜ் வந்து 15. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி கிராஸா பண்ணுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு, அந்த ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவுன்னு சொல்லி. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஹோல் வேல்யூவா வராது. சில இடத்துல நமக்கு ஃபிராக்ஷன்ல தான் வரும். உதாரணத்துக்கு நம்ம பர்கர்ல டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பர்கர்ல பாத்தீங்க அப்படின்னா டீ என்னது இருக்கு, லோவஸ்ட் பாத்தீங்கன்னா 15 ரூபாய், ஹையஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 90 ரூபாய். ஆனா ரெண்டையும் சேர்த்துனா எனக்கு பர்கர் எவ்வளவு வருது, ஓவரால் ரெவன்யூ 2850 கொடுத்துருக்காங்க. ருபீஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். அப்போ 0 கேன்சல் ஆயிரும். 285/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வரும். அப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி கிராஸா மைனஸ் பண்ணோம். 90 - 285/4 ரேஷியோ. 285/4 - 4 சாரி 50. இப்போ மல்டிபிள் பண்ணா 360 - 285/4 ரேஷியோ. 285 மைனஸ் இன்ட்டு பண்ணா 60 வரும். அப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும், இங்க கீழே 4 கேன்சல் ஆயிரும், மேலே மட்டும் மைனஸ் பண்ணோம். அப்போ 125 அப்படின்னு வரும். இங்க மைனஸ் பண்ணா 225. சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்க 25 டேபிளா டிவைட் பண்ணா 5:9. சாரி கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 360 285 மைனஸ் பண்ணா 5 வரும். இங்க 5ன்னு மாறிடும். 5னா இங்க எனக்கு 3, அடுத்து 2. ஓகே 75 வரும். சாரி இந்த கால்குலேஷன்ல 75 வரும், நான் அதுல தப்பா போட்டேன். மைனஸ் பண்ணா இங்க 75. ஓகேங்களா? ஓகே ஸோ 75 ரேஷியோ 225. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இங்க 25 டேபிள்னா இங்க 3, இங்க 25 டேபிள்னா 9, 1:3. அப்போ 40ன்றது 1:3 புரியுது. அப்போ என்னவா இருக்கும், 10:30. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ இண்டிவிஜுவலா எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கிராஃப் எழுதும்போது என்ன எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வெஜ் எவ்வளோ இருக்கு, நான்வெஜ் எவ்வளோ பிரைஸு, அது மாதிரி வெஜ் எவ்வளோ இருக்கு, நான்வெஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பீஸா தனியா பர்கருக்கு தனியா எழுதிருக்கு. அது மாதிரி கவுண்டும் தனித்தனியா ஒரு தனி டயக்ராம் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது பக்கத்திலேயே இன்ட்டு போட்டு எழுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் தனியா எழுதணும்னா நம்ம வேல்யூ செக் பண்ணா வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கம்பைனா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் குவான்டிட்டி, எல்லாம் ஒரே ஆர்டர்ல எழுதணும், தப்பா எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரே எழுதிட்டோம்னா நமக்கு பார்த்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஸோ எழுதியாச்சா? சாரி இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். தனித்தனியாக ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். நீங்கள் பாஸ் பண்ணி செல்ஃபாக கண்டுபிடிங்க, ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நமக்கு 10, 30 கரெக்டாக வந்திருக்கா? ஸோ அதை மாற்றி போட்டுறாது. கொஞ்சம் ரெகுலராக மொத்தம் எத்தனை இது பண்ணணும், 1 2 3 4 மொத்தம் 8 இதே மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும், பட் அதை நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க பீஸா கேட்டுருக்காங்க. வெஜ்ஜோட பீஸா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணா வைங்களேன், 5, 20, 15, 40. அப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா 120 தான் வருது. அதே இது அந்த சைடு பாருங்க, நான்வெஜ் பர்கர் பார்த்தீங்கன்னா 10, 15, 40, 30. அப்போ 5 வரும், 5க்கு அப்புறம் 6, 95.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணால் ஆப்ஷனில் இல்லை. அவங்க என்னன்னா கொஸ்டின் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 130ன்னு சொல்லி தப்பாக ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, 130ன்னு சொல்லி தப்பாக ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கொஸ்டின் வந்து நமக்கு மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ மிஸ்டேக்காக இருக்கிறதுனால இது நமக்கு ஆன்சர் தப்பு. ரெண்டாவது கொஸ்டின் மட்டும், மொதல் கொஸ்டின் மட்டும் இது மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேங்களா, நான் ஒரு டைம் செக் பண்ணிட்டேன். நீங்களே ஒரு டைம் வேணால் ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது ரொம்பவே சிம்பிள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கேன். நமக்கு ஃபர்ஸ்ட் எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ண வேடாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல தான் நமக்கு ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஆன்சர் குயிக்காக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்தாங்க. மெயில் வந்து நான்வெஜ்லேருந்து வெஜ்ல இருந்து 5 கம்மி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பீஸாவோட கம்பேர் பண்ணி. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோன்னு சொல்லி நான்வெஜ்ல கொடுத்துருக்காங்க. நான்வெஜ்ல பீஸால வந்து வெஜ் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி 1:1 2:1 சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூலேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னன்னா ஆர்டராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு அதை சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். நீங்களே கொஞ்சம் ஒரு டைம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2:1 ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பேரிஷன் வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராது. நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே அந்த ஆர்டர்ல ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோடனே அதோட கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்டே எனக்கு 2:1 தான் நான்வெஜ் வந்து ஸ்பிட் ஆகுது எதில் பீஸால. அப்போ எனக்கு வந்து அது எது கம்பெனி பியில். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க 20:10ன்னு சொல்லி. அடுத்தது மெயில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல இருந்து 5 கம்மி, நான்வெஜ்ல இருந்து 5 கம்மி, அப்போ 15 பேர். அப்போ 15 பேர் இங்கே வந்தாங்க. ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க 5, அவ்வளோதான். ஸோ அந்த ஆர்டர் மாற்றுறதுனால மொத்தமாக கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, மொத்தமாக கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகும். 20 பேர் தான் இருக்காங்க போது மீதி 5 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரை சஃபில் பண்ணி தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் ரொம்பவே ஈஸி. மீன்ஸ்னு இல்லை, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வேணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, டிஃப்ரெண்ட் பிட்வீன் டோட்டல் ரெவன்யூ பேர் ஆல் வெஜ் அண்ட் நான்வெஜ் பர்கர். சி பர்கரில் வந்து சிக்கான டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணோம். 250, அப்போ என்ன வரும் 15, 5, 175, 400. நான்வெஜ் பர்கர் தானே. ஓகே, சி மட்டும் தானே கேட்டிருக்காங்க, சாரி. ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்போ என்ன வரும் 3200 -400, 3200 -400, 2800. அவ்வளோதான் ஆன்சர், ஆப்ஷன் இ. அடுத்தது ஃபோர்த்து. ஓகே, சரி. இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை சால்வ் பண்ண மறந்துட்டேன்னா ஃபோர்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தரை நான் சால்வ் பண்ணாமலே பார்த்தேன். ஓகே, ஓகே, ஈஸி தான். என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஜ்ஜை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு சேல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரைஸோட ரேஷியோ தான் 4:4 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சேல் ஆயிருக்கா 15 சேல் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதனால ரெவென்யூ என்னவா இருக்கான் 10 ரூபாய் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அந்த வெஜ்ஜோட ரெவென்யூ வந்து என்ன இருக்கான் 10 ரூபாய் கம்மியாயிட்டுன்னு சொல்றாங்க. அப்போ பர்கருக்கு மொத்தம் வெஜ் பர்கர் தானே சொல்லியிருக்காங்க, ஆல் த வெஜ் பர்கர். ஓகே, வெஜ் பர்கர் வந்து மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு 250 ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு.
கரெக்டா? அது வந்து 10 ரூபா கம்மின்னா இப்போ எவ்வளோ சேல் ஆயிருக்கும்? 240 ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கும். ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் நமக்கு இருக்கும். ப்ரைஸ் வந்து 4x இருக்கும், குவான்டிட்டி வந்து 15x இருக்கும். அப்போ 16x² ஈக்குவல் டு 240. அப்போ 0 கேன்சல் ஆயிரும், 6 கேன்சல் ஆயிட்டுனா 4. x² ஈக்குவல் டு 4, அப்போ x ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அப்போ எனக்கு ப்ரைஸ் என்னவா இருக்கும்? ப்ரைஸ் வந்து 8 ரூபாவா மாறி இருக்கு. அப்போ குவான்டிட்டி என்னவா மாறி இருக்கும்? 30 ரூபாவா மாறி இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணேன், வரலன்னு சொல்லி சும்மா ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணேன். ஓகேங்களா? ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அதனால எனக்கு சொன்ன கன்ஃபியூஷன் ஆயிட்டு. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் மிஸ்டேக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நானும் மிஸ்டேக் பண்ண தான் செய்வேன். பட் என்ன அடுத்தடுத்து நம்ம அதை ஆன்சர் கீ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ தெரிஞ்சுட்டு இப்போ ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு? 10 ரூபாலேருந்து 8 ரூபா மாறி இருக்கு. குவான்டிட்டி 25லேருந்து 30 மாறி இருக்கு. ஸோ 10லேருந்து 8 ரூபானா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 20% குறைஞ்சிருக்கு. 5 ரூபா அதிகரிச்சிருக்கு. அப்போ பர்சன்டேஜ்ல பார்த்தா அதே 20%. அப்போ எக்ஸும் ஒய் ஈக்குவல், எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் வெஜ் பர்கர் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வெஜ் பர்கர் வந்து ஸோ ப்ளஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். வெஜ் பர்கர் எவ்வளோ சேல் ஆயிருக்கு? 25, 35, 20, 10. ஸோ 0 மீதி 1 போட்டோம்னா 90. ஆப்ஷன் பி. ஓகே, ஆறாவது. ஸோ ஆறாவது ரொம்ப சிம்பிள் தான். கீழே ஈச் வெஜ் நான்வெஜ்ஜோட ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 10 ரூபா, 20 ரூபா. அதோட ப்ரைஸ் என்ன சொல்றாங்க? வெஜ் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்கான்? டியை விட 20% கம்மி. டி வந்து எவ்வளோ வெஜ் சேல் ஆயிருக்கு? பீஸா தானே? 40. 40லேருந்து 20% கம்மினா 4/5. அப்போ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 32. 10 இன்ட்டு 32, 320. அடுத்தது 20. 20 இன்ட்டு நான்வெஜ். நான்வெஜ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு? டி எவ்வளவோ அதுலேருந்து 1/5. டி எவ்வளவோ அதுலேருந்து 1/5. அப்போ 10 பார்த்தான். அப்போ 10ன்னா எனக்கு என்ன வரும்? 10 இன்ட்டு 20, 200 ரூபாய். அப்போ ஆக மொத்தம் 520 ரூபா இன்கம் வந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரி, ஓகே, இதோட முடிச்சிடலாம். அடுத்தது நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ டெய்லியுமே கொஞ்சம்